நெல்லை சரக புதிய டிஐஜியாக மூர்த்தி பதவியேற்றுக் கொண்டார். சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் கொண்டு வரப்படும் எனவும் சிறார் குற்றங்கள், சாதிய மோதல், பாலியல் குற்றங்கள் மற்றும் கஞ்சா புழக்கம் ஆகியவை முழுவதுமாக தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். நெல்லை சரக டிஐஜியாக இருந்த பிரவேஷ்குமார் சென்னைக்கு மாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து நெல்லை மாநகர காவல் ஆணையராக பணியாற்றி வந்த மூர்த்தி நெல்லை சரகத்தின் 49வது புதிய டிஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த சாதிய மோதல்கள், மாணவர்களிடையான சாதிய மோதல்கள் குறித்த வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன. காவல் கண்காணிப்பாளர்கள், துணை காவல் கண்காணிப்பாளர்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சென்று மாணவர்களை சந்தித்து இது போன்ற எண்ணங்கள் படிக்கிற காலங்களில் வரக்கூடாது என்றும் அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து நெல்லை மாநகர காவல் ஆணையராக ரூபேஷ்குமார் மீனா பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்ற அடுத்த கணமே நெல்லை மாநகரில் ரவுடிகள் குறித்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு ரவுடிசம் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என கூறிய அவர், நெல்லையில் பைக் ரேஸில் ஈடுபடுவோர்களை கண்டறிந்து சட்ட ரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.